ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஒரு கொஷின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸை 10th ஸ்டாண்டர்டில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். அதை சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, 10th ஸ்டாண்டர்ட் சோசியலில் ஒரு ஜியாகிரஃபி செகண்ட் லெசனில் ஒரு 5 மார்க் கொஷின் பார்ப்போம். ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். அதாவது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று மழைக்காலம். தென்மேற்கு பருவக்காற்று. இந்த பீரியடில் மழைக்காலம்னு நம்ம சொல்கிறோம். இதை மழை பெய்யக்கூடிய காலத்தை மழைக்காலம் சொல்கிறோம். இந்த பீரியடில் என்ன நடக்குது, இது முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே பார்ப்போம். ஓகே, வாங்க பார்ப்போம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைட் பை சைட் தமிழில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது 5 மார்க் கொஷினில் ப்ரெசன்டேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம பார்ப்போம் வாங்க. The southwest monsoon is the most significant feature of the Indian climate. இந்திய காலநிலைக்கு ஒரு முக்கிய அம்சமாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது, ஓகேவா? The onset of the monsoon takes place normally by the first week of June and covers the whole country by 15th July. எப்போ நாமளாக ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜூலை ஃபஸ்ட் வீக்கு ஸ்டார்ட் ஆகி இந்தியாவில் சவுத்து, ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபஸ்ட் வீக் இந்தியாவில் சவுத்தன் சைடு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி ஜூனில் செகண்ட் வீக், அதாவது இதுவும் சரி ஜூலை 15 வரைக்கும் இந்த இந்தியாவில் எல்லா பிளேஸுமே முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டு இருக்குது, ஓகேவா? ஆன்செட். ஓகே, ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஜூன் ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15 வரைக்கும் ஃபுல்லாக இந்த ஹோல் கண்ட்ரி ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகும், ஃபுல்லாக ஆக்குபை பண்ணு இந்த பருவக்காற்று, ஓகேவா? தமிழ் மீடியத்தில் புக்கில் பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சொல்ல நெக்ஸ்ட்டு, த period of the onset of the southwest monsoon, the temperature in North India reaches up to 46 degrees Celsius. சவுத்வெஸ்ட் மான்சூன் டைமில் நார்த் இந்தியாவோட டெம்பரேச்சர் எந்த அளவு ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா 46 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால், ஓகேவா? இந்த டைமில் இந்த பருவக்காற்றினில் இடி மின்னலோட ஸ்டார்ட் ஆகும் தென்னிந்தியாவில். இதுக்கு பேர் பருவமழை வெடிப்பு சொல்கிறோம், ஓகேவா? அதாவது the southeast approach of monsoon wind over South India with lightning and thunder, the terming called burst of monsoon is very important 2 mark question. ஸோ மார்க் பண்ணிக்கிங்க. அதாவது தமிழில் பருவமழை வெடிப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? 40 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆக சொன்னேன். இந்த பருவக்காற்று டைமில் தென்னிந்தியாவில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இடி மின்னலோடு சேர்ந்து அந்த பருவக்காற்று ஸ்டார்ட் ஆகும். இதை பருவமழை வெடிப்புன்னு சொல்கிறோம், ஓகேவா? அதே போல் இந்த காற்று இந்தியாவில் தென்முனையை அடையிற போது 2 பிரான்ச்சாக பிரியும். ஒரு சைடு என்ன போகும்னா, இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் சொல்லுவாங்க. இட் லோயர்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் இந்தியா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். தென்கிழக்கு அந்த முனை அடையிறப்போ 2ஆக பிரியுது சொல்கிறாங்க. த மான்சூன் விண்ட் ஸ்ட்ரைக்ஸ் அகென்ஸ்ட் த சவுத்தர்ன் டிப் ஆஃப் இந்தியன் லேண்ட் மாஸ் அண்ட் கெட் டிவைட் இன்டு 2 பிரான்ச்சஸ். என்ன கிளை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் த அரேபியன் சி பிரான்ச், செகண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். அரபிக்கடல் வழியாகவும் இன்னொன்று வங்காள விரிகுடா வழியாகவும் போகும், ஓகே, வீசும். யார் இந்த பிரான்ச், இந்த காற்று, ஓகேவா? நெக்ஸ்ட்டு தென்மேற்கு இந்த ஃபஸ்ட்டு பிரான்ச்சான அரேபியன் சி பிரான்ச் அப்படின்றது என்னன்னா, புக்கில் பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேவா? இட்ஸ் த வெஸ்டர்ன் கட்ஸ் காசிங் ஹெவி ரெயின்ஃபால் ஆன் த விண்ட்வர்ட் சைட். அதாவது அரபிக்கரை தொடர்ச்சி மலை மீது, மேற்கு தொடர்ச்சி மலை மீது
அந்த மேற்கு பகுதிகள் சரியெல்லாம் காற்று வீசி பலந்த மழை போய் தரக்கூடியது சொல்கிறாங்க. இந்த பிரான்ச்சில் வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இந்த பிரான்ச் அதர் பார்ட் ஆஃப் அட்வான்சஸ் டுவர்ட்ஸ் நார்த் இஸ் obstructed by Himalayan mountains and result heavy rainfall is not. இமயமலை மோடி அந்த காற்று மூலமாக நிறைய நார்த்தன் சைடில் ஹெவி ரெயின்ஃபால் வந்து உருவாக்க முக்கிய காரணமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, as the Aravalli mountain is located parallel to the wind direction, Rajasthan and the western part do not get much rainfall from this branch. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரவல்லி மலைத்தொடர் வந்து இந்த காற்று வீசு திசைக்கு இணையாக இருக்கிறதுனால பேரலாக இருக்கிறதுனால இந்த ராஜஸ்தான் மற்ற நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சம்ம பிளேசஸில் வந்து மழை வந்து வரது கிடையாது. ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். நெக்ஸ்ட்டு பிரான்ச் பார்ப்போம். The wind from Bay of Bengal branch moved towards northeast India and Myanmar. இந்த வங்காள விரிகுடா இந்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசக்கூடிய காற்றாக இருக்குது. இந்த காற்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வீசக்கூடிய இந்த தென்மேற்கு பருவக்காற்று எங்கெங்கே வீசும் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலையும் முக்கியமாக மியான்மர்லேயும் வீசக்கூடிய காற்றாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, moves towards northeastern India and Himalayas, bringing rain to regions like Assam and the Indo-Gangetic plains. நெக்ஸ்ட்டு, இமயமலை வீசக்கூடிய இந்த காற்று மூலமாக என்னென்ன ரெயின்ஸ்க்கு நமக்கு என்னென்ன பிளேஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமும் கேஞ்சடிக் பிளைன்ஸு இந்த மாதிரி பிளேஸ்லையுமே இந்த மழைப்பொழிவு வந்து இருக்குது. ஓகேவா? கிடைக்கும். நெக்ஸ்ட், wind is trapped by the chain of mountains and gives heavy rainfall to eastern states. நெக்ஸ்ட்டு, இந்த காற்று வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி நகரும் போது அந்த மழைப்பொழிவு அளவு குறைந்து கொண்டே போகும். அதே போல் வேறு என்னென்ன பிளேஸ் ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா the wind traveled west which result the decreases in the rainfall from east to west. ஈஸ்ட் வந்து மழைப்பொழிவு கம்மியாகும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த காற்று வந்து காசி, காரோ, நெக்ஸ்ட்டு ஜெயந்தியா. 1 minute நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்க. இந்த பக்கம் பாருங்கள். இந்த மான்சூன் காற்று வந்து பார்த்திங்கன்னா காசி, காரோ, ஜெயந்தியா இந்த 3 குன்றுகளிலும் தடுக்கப்பட்டனால மேகாலயாவில் இருக்கக்கூடிய மௌசிரம் இந்த மௌசிரம் என்ற பிளேஸில் அதிகமான மழைப்பொழிவு வந்து பெய்யக்கூடிய பிளேஸாக இருக்குது. இந்த காற்று வந்து இது சொல்லிட்டேன். டோட்டலாக வந்து இந்த பருவக்காற்று மூலமாக இந்தியாவில் ஓவரால் அந்த மான்சூன் டைமில் 75% பருவமழை வந்து இந்த பீரியடில் கிடைக்குது நம்மளுக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். இதில் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு முக்கிய ஒரு பங்காக இது இருக்குது. இந்த மான்சூன் டைமில் விட்டல் ஆஃப் கரீஃப் க்ராப் லைக் ரைஸ், காட்டன் அண்ட் பல்சஸ் இதில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய ஒரு அங்கமாக இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸஸ் இந்த இது மூலமாக ரிவர்ஸ், லேக்கு, கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. எக்கனாமிக்கல் லெவலில் ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் கரண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்காகவும் ஃபிஷரிஸ் டிபெண்ட் பண்ணுறதுக்காக இந்த காற்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட், சில சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா irregular or deficient monsoons can lead to drought while excessive rainfall can cause ஃப்ளூட்ஸ்னால் வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படும் முக்கிய காரணமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதிகமான மழைப்பொழிவுனால நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாக இருக்குது. த மான்சூன்ஸ் வேரியபிலிட்டி போசஸ் சேலஞ்சஸ் ஃபார் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் பெர்பெண்டன்சஸ். இதன் மூலமாக நிறைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் சேலஞ்சஸாக இருக்குது. அதே போல் நிறைய பேரழிவுகள் ஏற்படக்கூடிய காரணமாகவும் இந்த பிளேஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம
முக்கியமான கான்செப்டாக பார்த்தோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகே, 10 மார்க் பர் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பீரியடில் இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.